உண்மையான அன்பை யாராலும் அடைத்து வைக்க முடியுமா? உள்ளத்தில் எழும் உணர்ச்சி கண்களில் கண்ணீராக வெளிப்படும், அதுவே அன்பின் உண்மை மொழி. அதிகாரம் 7, புதல்வரை பெறுதல். அறத்துப்பால். குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்? ஆர்வலர். புன்கண் நீர் பூசல் தரும். தமிழ் பொருள். அன்பை அடைத்து வைக்க ஏதாவது பூட்டு இருக்கிறதா? அன்பு உள்ளவர்களின் கண்களில் வரும் கண்ணீர் அந்த அன்பை வெளிப்படுத்திவிடும். எளிய விளக்கம். ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த அன்பை மறைக்க முடியாது. அன்பு உள்ளத்தில் இருந்தாலும் அது கண்களில் கண்ணீராக வெளிப்படும். அதாவது, உணர்ச்சிகள் வெளியில் தெரியாமல் இருக்க முடியாது. உதாரண கதை. ஒரு சிறுவன் தனது தாயுடன் மிகவும் பாசமாக இருந்தான். ஒருநாள் பள்ளிக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல் வந்தது. போகும் நாளில் அவன் தன் தாயிடம், நான் ஸ்ட்ராங், எனக்கு கண்ணீர் வராது என்று சொன்னான். ஆனால் விமான நிலையத்தில் பிரியும் நேரத்தில் அவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் அதை மறைக்க முயன்றாலும் அன்பு அவனை வெளிப்படுத்திவிட்டது. இந்தக் கதையின் பொருள். உண்மையான அன்பு உள்ளத்தில் இருந்தால் அதை மறைக்க முடியாது. அன்பு எப்போதும் வெளிப்படும், அது கண்ணீராகவோ செயல்களாகவோ தோன்றும். ஊக்கவுரை. உண்மையான அன்பை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது மனிதனின் மிகப்பெரிய பலம். அன்பு கொண்டவர்களை மதிக்கவும், அன்பை பகிரவும். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு தந்தை தனது மகனை கடுமையாக வளர்த்தார். அவர் வெளிப்படையாக அன்பை காட்டவில்லை. ஒருநாள் மகன் வெளிநாடு வேலைக்காக சென்றபோது அந்த தந்தை தனியாக இருந்தபோது கண்ணீர் விட்டார். அவரது அன்பு வெளிப்படவில்லை என்றாலும் உள்ளத்தில் இருந்தது, அது அந்த தருணத்தில் வெளிவந்தது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை அடிக்கடி கலாய்ப்பான். நான் உன்னை பிடிக்கவே இல்ல என்று சொல்லுவான். ஒரு நாள் அந்த நண்பன் வேறு ஊருக்கு போகும்போது அவன் அழ ஆரம்பித்தான். அப்போது மற்றவர்கள் கேட்டார்கள், அப்படின்னா பிடிக்கலையா? அவன் சொன்னான், அது லெவல் வேற. கலாய்க்குறதுலதான் அன்பு இருக்கு. கதையின் சின்ன பொருள். அன்பு மறைத்து வைக்க முடியாத ஒன்று. அது உணர்ச்சிகளின் வழியாக எப்போதும் வெளிப்படும். மீண்டும் குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்? ஆர்வலர். புன்கண் நீர் பூசல் தரும். தமிழ் பொருள். மீண்டும் சோகஸ்மைலி. அன்பை அணைக்க பூட்டு கிடையாது. அன்பு உள்ளவர்களின் கண்களில் வரும் கண்ணீர் அதை வெளிப்படுத்தும். முடிவு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.